இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டாப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கேட் சீவிங் மிஷின்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிஷின் மாதிரி தான் இருக்குது. பட் அதை விட கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்கும். தென் வந்து டியூரபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சீவிங் மிஷின்ஸை காட்டிலும். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை விட இது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறக்கூடிய ப்ராடக்ட் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஹெவி டியூட்டி மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ திக்னஸான ஒரு மெட்டீரியலாக இருந்தாலுமே இந்த மிஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சைடு ஸ்டிச் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போ செகண்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டிச்சஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசிவாக இருக்க மெட்டீரியலாக வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக வந்து சிசர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கட் பண்ணுறாங்க. மிஷினில் மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னா கூட, லேசர் மிஷினில் கட் பண்ணால் கூட இந்த ஸ்டிச் பண்ணுற ப்ராசஸும் தென் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் அடிஷனல் மெட்டீரியல் கட் பண்ணக்கூடிய ப்ராசஸும் வந்து மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து மேன் பவர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராப் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்டோட ஸ்ட்ராப் வந்து அப்படியே நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸாக்ட் இதுக்கான ஸ்ட்ராப் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இதில் இன்னொரு மார்க் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்டோட ரைட் சைடில் வந்து ஒரு கட் மார்க் இருக்கும். தென் அதே மாதிரி அந்த ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கட் மார்க் இருக்கும். ஸோ இது வந்து ரைட் லெக் லெஃப்ட் லெக் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் டினோட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு அடையாளத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கட் மார்க் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், இதில் வந்து கட் மார்க் வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஸ்டாப்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் வந்து ரெக்ஸின் மெட்டீரியல் இருக்குது, அந்த ரெக்ஸினை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த சாம்பிளுக்கான ஸ்டாப்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு ரெடிமேடு ஒரு மெஷர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து கட்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. மெஷர் பண்ணிட்டு அப்படியே ஸ்கேலில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிடுறாங்க. சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா நமக்கு வந்து இந்த 3 சைடு வரக்கூடிய ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். பட் இங்கே ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்காக தனியாக ஒரு மெஷர்மெண்ட்டில் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்காங்க மெட்டீரியலை. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபோல்டு பண்ணி ஜஸ்ட் வந்து கையிலேயே பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான சைஸ்க்கு வந்து ஃபோல்டு பண்ணி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே சீலியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒர்க் அப்படிங்கிறது. ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டில் கார்னர்ஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து தட்டிட்டு அதை அப்படியே வந்து அந்த ஸ்லாப் மேலே வச்சு இழுக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதே ஷேப்புக்கு வந்து அது வந்து அடாப்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இங்கே வந்து ஃபோல்டிங்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியும். பட் அது அப்படியே ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் தட்டி விட்டு ஃபுல்லாக பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு ஃபுல் சீரி வந்து கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்து பண்ண போகிறோம்.
தென் இதோட லென்த் வந்து 14 இன்ச் வைக்கிறாங்க. இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஸ்ட்ராப் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற 14 இன்ச்சஸ் வந்து வைக்கிறாங்க லென்த்து. நியர்லி வந்து 35 to 36 சென்டிமீட்டர் வந்து ஒரு லென்த் வந்து வருது. தென் வந்து இந்த மெட்டீரியல் இந்த ப்ராடக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிக்ஸாக வந்து க்ளோசஸாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பீச் கலர் எலாஸ்டிக் வந்து க்ளோசஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து நம்ம ஜீட்டன்ஸில் யூஸ் பண்ணுற ப்ரீமியம் எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து இதுதான். ஸோ நார்மல் எலாஸ்டிக் சிங்கிள் எலாஸ்டிக்கை விட இந்த டபுள் எலாஸ்டிக் மெட்டீரியலோட காஸ்ட்டு வந்து அதிகம். அதே மாதிரி டபுள் எலாஸ்டிக் மெட்டீரியல்லையுமே வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ராடக்ட் இது. ஸோ லைஃப் டைம் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இந்த மெட்டீரியல் தான் வந்து இப்போ வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணாங்க, 26 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த பேஸ்ட் வந்து தான் வந்து நமக்கு ரப்பர் அடசிவ், இது SR 505 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ SR 505 யூஸ் பண்ணுவாங்க. 707 ஒரு பேஸ்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து ஃபெவிகால் பிராண்டோட ஒரு பேஸ்டஸ் வந்து. ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி பேஸ்டஸ், இதோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியான பேஸ்டஸும் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு பர் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஒரு 40 to 50 rupees வந்து இந்த பேஸ்ட்டோட கம்மியாக வரும். பட் அது லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஒரு பெரிய கடையில் கூட வாங்கியிருக்கலாம். சீக்கிரம் அதோட குவாலிட்டி வந்து போகிறதுக்கான ரீசன் வந்து இந்த ஒரு சின்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வந்து அதையும் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணணுங்கிற ரேஷியோவில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து லைஃப் டைம் தரது கிடையாது. பட் இங்கே யூஸ் பண்ணுற பேஸ்ட் எல்லாமே ப்ரீமியம் பிராண்டட் பேஸ்ட் தான். கொடுக்கறது ஒரு பெரிய பிராண்டட் ப்ராடக்ட். ஸோ அப்படி இருக்கப்ப உள்ள யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை அவங்க அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன் தான் வந்து ஜீட்டன்ஸோட குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணி தரதுக்கான ஒரு மெத்தடை வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பவுன்ஸ் பேக் மெட்டீரியலும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஈவா ஃபோம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து உள்ள ஸ்ட்ராப்புக்கு ஈவா ஃபோம் யூஸ் பண்ணோம். அதே ஈவா ஃபோம் வந்து இங்கே இருக்க பாட்டமுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அது ஹீட் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பவுன்ஸ் பேக் அளவுக்கு அது வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் கிடையாது. பட் காஸ்ட் வைஸ் ரொம்பவே வந்து சீப்பரான மெட்டீரியலாக அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி சீப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணி குவாலிட்டியை குறைக்கிறத காட்டிலும் ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிராண்டோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கும். நியர்லி இந்த பவுன்ஸ் பேக் மெட்டீரியலுக்கும் நார்மல் ஈவா பேடுக்கும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து 5 times வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். நார்மல் ஈவா ஃபார்ம் வந்து 150 rupees வந்து ஒரு ஷீட் வந்து வரும். பட் பவுன்ஸ் பேக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 650 to 850 வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து வேரி ஆகும். பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்கு மேலே நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. பட் இங்கே இருக்க பக்கிள் பார்த்தீங்கன்னா பிளெயினான பக்கிளாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளெயின் பக்கிளுக்கு மேலே இந்த ஸ்டோன்ஸ் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணி பேஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஸ்டோன் இருந்துச்சுன்னா அது வந்து விழுந்துடாதா அப்படிங்கிறது. இங்கே ஜீட்டன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி ஒரு அடசிவ்ல வந்து பேஸ்ட் ஆகி தான் இருக்கும். இனிஷியலாக ஸ்டோன்ஸ் மட்டும் மேலே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அது வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பட் இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ராப்பில் ஆல்ரெடி அட்டாச் ஆன ஒரு ஸ்டோன் மெட்டீரியல் எகைன் வந்து ஒரு குவாலிட்டி பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த பக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அது எடுத்துகிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படியே ரொம்ப ரேர் கேசஸில் அதை எடுத்துகிட்டு வந்தாலுமே எகைன் நீங்கள் வந்து அதை ரீபேஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்டோட ஸ்டாப்ல வந்து அந்த எலாஸ்டிக் வந்து ஃபிட் பண்றாங்க. எக்ஸாக்டாக ஒரு மெஷர்மெண்ட் தெரிஞ்சதுனால ப்ராப்பராக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மெஷர்மெண்ட்டுக்கே வச்சு. ஒன்று முடிச்சிட்டாங்க, அடுத்து ஒன்று அதோட பேருக்காக ஒன்று செய்வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிந்தட்டிக் SR பேஸ்ட் யூஸ் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம 505 யூஸ் பண்ணியிருக்கோம். 707 வந்து யூஸ் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில்.
505 அப்படிங்கிற பேஸ்ட் வந்து 707ஓட கொஞ்சம் கிரேட் அதிகம், காஸ்ட்லியான மெட்டீரியல். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்புக்குள்ளே வந்து இந்த உள்ள சின்ன ஒரு லைன் சீரி மெட்டீரியல் வரும். ஸோ தின் ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய சீரி மெட்டீரியல் இதில் தான் இந்த பக்கில் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து பஞ்சஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக பஞ்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பஞ்சஸ்குள்ளே வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணி அதில் வந்து பக்கிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து டியூப் வந்து கையில் வச்சுருக்கோம். இந்த டியூப் வந்து மல்டிபிள் சைஸஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டியூப் வந்து இந்த ஃபிங்கர் கிரிப்புக்கு வரக்கூடிய டியூப் வந்து நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ அதுவும் ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பக்கிள் வந்து இதில் இருக்க மாதிரியே நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கு, பஞ்ச் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வரக்கூடிய ஃபிங்கர் கிரிப்பும் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபிங்கர் கிரிப்புக்கு மேலே வரக்கூடிய டியூப்பும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு ஸ்டாப்லையுமே இப்போ வந்து நம்ம அதை ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து அப்பர் ஸ்டாப் வந்து இந்த மாடல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாப்புக்கு உண்டானதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சாண்டில் மாடலுக்கான ஸ்ட்ராப் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பேக் எலாஸ்டிக் வந்து ஃபிட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எலாஸ்டிக் வந்து ரெக்ஸிங் கூட ஸ்டிச் ஆகிருக்கனால வந்து அது அன்வான்டாக வந்து மூவ் ஆகாது. ஸோ ஒரு ப்ராப்பரான கிரிப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த செப்பலுக்கான ஸ்டாப்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி இதுக்கு வந்து சைட் சப்போர்ட்டுக்கு ரெண்டு மெட்டீரியல் வரும். தென் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டாப் வந்து ஒரு லைன், ஒரு திக்னஸ் கம்மியான ஒரு தின்னான ஒரு ஸ்டாப் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் இதையும் வந்து நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் தான் வந்து பியூ பேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபெவிகால் பிராண்ட்லேருந்து ஒரு ப்ரீமியம் பேஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து PL111 அப்படிங்கிற பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்லெஸ்ஸாக இருக்கும் இந்த மெட்டீரியல். தென் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து கையில் டச் பண்ணமே அவ்வளோ கோல்டாக இருக்கும், ரொம்பவுமே சில்லுனாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது. ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுற ரீசனால தான் வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்டாக இருந்தாலுமே ஜிடென்ஸ் ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட்ஸ் வரது கிடையாது. நல்ல குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ரீசன் வந்து இந்த பியூ பேஸ்ட் தான் வந்து நமக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதே வந்து அதுதான். ஸோ இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது வந்து ஹீட் பேஸ்ட் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி ப்ராடக்ட் வந்து சோலையும் மேலே கப்பரை வந்து ஃபிட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய சைட் வால்ஸில் வரக்கூடிய ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மெட்டீரியலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி மட்டும்தான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி அந்த எலாஸ்டிக் கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. பட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து மூவபுளாக தான் இருக்குது. இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எலாஸ்டிக்கோட சைடில் வந்து மூவபிள் தான். ஸோ இது எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எலாஸ்டிக் எல்லா சைடுமே லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கிரிப் வந்து நல்ல ரொம்ப டைட்டான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துரும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்கணும் இந்த எலாஸ்டிக், நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு ஃபீல் வந்து அது கொடுக்கணும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. பேக் சைடில் மட்டும் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணி அந்த எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சைடில் வந்து ஃப்ரீயாக மூவபிளாக தான் வந்து இது இருக்கும். ஸோ இப்போ இந்த இது முடிச்சாச்சு. எகைன் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இங்கே ஃப்ரண்ட்ல இருக்க இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டு டியூபும் ஒரு சின்ன பாசி மாதிரி இருக்குது. இந்த அட்டாச்மெண்ட் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க.
தென் இதுக்கும் வந்து நம்ம அந்த ஃபிங்கர் கிரிப்புக்காக நல்லா சாஃப்ட்னஸ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டியூப் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நைலான் மெட்டீரியலில் வரக்கூடிய டியூப் இது. இப்போ இந்த சாண்டலுக்கான ஸ்ட்ராப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. 2 ப்ராடக்டோட ஸ்ட்ராப்மே இப்போ வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ வந்து இதோட ஸ்ட்ராப் தென் வந்து இது வந்து இந்த ப்ராடக்டோட ஸ்ட்ராப் வந்து ரெண்டு ஸ்ட்ராப்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு வந்து நம்ம அடுத்து மூவ் ஆக போகிறோம். நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி காய வச்சுருந்தோம். இப்போ அது காஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி அந்த பாட்டமும் வந்து காஞ்சிருக்கு நமக்கு. இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து அளவு வச்சு கட் பண்ணியாச்சு. பட் இந்த பவுல் சாக் மெட்டீரியல் மேலே தான் அந்த ஸ்ட்ராப் இந்த இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன் ஆப்போசிட் சைடு வச்சு அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேஸ்ட் ரெண்டுலேயுமே வந்து ரப்பர் பேஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் அதை ஒட்ட வச்சாலே கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கும். எகைன் பிரித்து எடுக்க முடியாது. அந்த ரீசனாக பின்னாடி வந்து நம்ம பாதி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் கார்னர் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் சும்மா மேலே வச்சு மார்க் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்கேலை வந்து என்னமோ அவங்களோட மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த மோல்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து செகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் ஃபினிஷிங்காக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ரெக்ஸினை. இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ஒரு ப்ராப்பர் அவுட்கம் வந்து வந்துட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரா மெட்டீரியல்லேருந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட் வேராக மாற்றுறது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய கலை. இது பார்க்குறப்ப நமக்கு கண்ணுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு இதில் வந்து மைன்யூட்டான ஒர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எக்ஸசிவாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் கட் பண்ணிவிட்டு தென் வந்து அடிஷ்னலாக இருக்க மெட்டீரியலை எகைன் வந்து உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோல்டிங் தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து லைஃப் டைம் அதிகமாக்கி கொள்றதுக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வச்சு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ பேக் சைடில் ஃபஸ்ட் நம்ம வந்து பாதி அளவுக்கு பேஸ்டிங் பண்ணிடணும். ஸோ அதை வந்து அந்த பேஸ்டிங் இருக்க அளவுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த ரெக்ஸின் வந்து உள்ளே ஃபோல்டு பண்ணிடுறோம். ஸோ அப்படி ஃபோல்டு பண்ணுறப்ப வந்து ரெக்ஸின் பாட்டம்லேருந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். ஸோ ஒரு நல்ல லைஃப் டைமும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ரப்பர் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இது என்ன கிரிப் தந்துட போகுது நானும் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு அதோட அடாப்டிவ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்ணிலே பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து வச்சு ஒட்டின உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஃபைன் ஃபினிஷிங்காக ஈவனாக அது வந்து ஒட்டியிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ப்ராப்பரான கிரிப் வந்து அந்த தண்ணி மாதிரி இருந்தால் அந்த ரப்பர் பால் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட பாட்டம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எகெயின் வந்து நமக்கு இந்த V-Strap ப்ராடக்ட்டோட பாட்டம் மெட்டீரியல் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து சேம் மெத்தடில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். நமக்கு இந்த பாட்டம் ரெக்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப இதோட பாட்டம் ரெக்ஷன் வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டான ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம இது பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ரெக்ஸின் மேலே இருக்க ரெக்ஸின் வந்து லைனிங் ரெக்ஸின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தான். பட் இதை விட இந்த மெட்டீரியல் வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல் அப்படிங்கிற ரீசன்னால அதை விட அதுக்கு நமக்கு நல்லாவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொம்பவே ஃபைன் ஃபினிஷிங்கான நல்ல ஃபீல் வந்து இது கொடுக்கும். ஸோ அந்த ரீசனால அந்த மெட்டீரியலோட ரேட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக வரதுக்கான ரீசனும் வந்து அதுதான். ஒரு குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் நமக்கு. இதுவும் நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே வந்து அன்வான்டட் மெட்டீரியல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எகைன் வந்து ப்ராப்பராக பாட்டம் கூட வந்து ஃபோல்டு பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து நமக்கு 2 ப்ராடக்டோட பாட்டம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பாட்டம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் தெரியும். ஜஸ்ட் ஒரு போ வச்சு அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்டிச்சிங் ப்ராசஸ் வந்து அடுத்து நம்ம பண்ண போகிறோம்.